இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். செங்கடலுக்கு முன்பாக இருந்த இஸ்ரவேலர்களுக்காக வழியை திறந்து அவர்களை அக்கறைப்படுத்தி அதே செங்கடலில் பார்வோனையும் அவனுடைய ரதங்களையும் அவனுடைய வீரர்களையும் கவிழ்த்து போட்ட அந்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தியரிலே தேவன் செய்த கிரியைகளை ஏற்கனவே பார்த்துருக்காங்க. அந்த எகிப்தில் இஸ்ரவேலர்கள் இருக்கும்போது 10 வித்தியாசமான விதங்களிலே தேவன் செய்ததெல்லாம் பார்த்துருக்காங்க. இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டாக்க, தேவன் தாம் யார் என்பதை நிரூபிக்க அவர் தம்முடைய ஓங்கிய புயத்தை பலத்த கரத்தை வெளிப்படுத்தினதெல்லாம் இஸ்ரவேலர் பார்த்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல மகத்தான கிரியையை கண்டார்கள். அப்ப இதற்கு முன்பு பார்த்ததை காட்டிலும் ஒரு வித்தியாசமான கிரியையை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக செய்ததை கண்டார்கள். அதே போல கிறிஸ்தவ வாழ்விலும் நீங்க இதுவரைக்கும் நிறைய தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை பார்த்திருக்கலாம். அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் உங்களுக்கு செய்தது உண்மைதான். ஆனா இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இதற்கு முன்பு செய்யப்பட்டவைகளை காட்டிலும் இனி கர்த்தர் செய்ய போகிறத பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்யறத நீங்க பார்ப்பீங்க. அது எந்த காரியத்துலனாலும் இருக்கலாம், அது எந்த இடத்துலனாலும் இருக்கலாம், அது எந்த சூழ்நிலைனாலும் இருக்கலாம். இங்கிலீஷ்ல கிரேட் ஒர்க் அப்படின்ட்டு பெரிய வேலை. கடலை 2ஆ பிளக்கிறது எவ்வளவு பெரிய வேலை யோசிச்சு பாருங்க. அதுல வெட்டாந்தரையில நடந்து போவது போல நடந்து போக வைக்கிறது எவ்வளவு பெரிய வேலை. பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அப்படி அந்த கடலுக்குள்ள அமிழ்த்து போடுவது என்பது இஸ்ரவேலர்களால செய்ய முடியாத காரியம். இந்த பெரிய வேலையை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக செய்தார். அதை அவர்கள் கண்டார்கள். உங்களால செய்ய முடியாத மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம், ஒருத்தராலும் செய்ய முடியாத பெரிய வேலைகளை எல்லாம், இதுவரைக்கும் நடந்துராத, இதுவரைக்கும் கேள்விப்பட்டுறாத அப்படிப்பட்ட பெரிய ஒரு வேலையை கர்த்தர் தம்முடைய மகத்தான கிரியையை வெளிப்படுத்தி உங்களுக்காக செய்வார். அது மாத்திரமல்ல, எகிப்தியரில் ஆண்டவர் தம்முடைய பெரிய வல்லமையை வெளிப்படுத்தினதை அவங்க பார்த்தாங்க. அப்போ உங்க சத்துருக்களுக்கு ஆண்டவர் தம்முடைய பெரிய வல்லமையை வெளிப்படுத்துறத நீங்க பார்ப்பீங்க. இந்த எகிப்தியரை தேவன் தம்முடைய பெரிய வல்லமையினால் கலங்கடித்தார். அவர்களுடைய இருதயத்தை பாருங்க. இப்பதான் தலைப்பிள்ளையெல்லாம் இழந்திருக்காங்க. அழுது அப்படியே மரண ஓலமிட்டு தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த துயரத்திலிருந்து டக்குன்னு அப்படி மீண்டு வந்து அவங்கள விட மாட்டோம், தொடருவோம், பிடிப்போம். அப்ப அந்த இருதயம் எவ்வளவு கடினமா இருந்திருக்கு பாருங்க. இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், மரணம் வீட்டில் நடந்திருந்தாலும் அதெல்லாம் மேட்டர் இல்லை, இஸ்ரவேலர்களை பிடிக்கிறது தான். அப்போ அவங்க இருதயம் எவ்வளவு கடினமா இருந்திருக்கும். ஆனா அந்த கடின இருதயத்தை கர்த்தர் கலங்க பண்ணினார். உங்க வாழ்க்கையில குறுக்கிட்ட சத்துருவுக்கு எத்தனையோ பாடங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவன் வாழ்க்கையில குறுக்கிடாத, அவனை தொடாத, அவனுக்கு விரோதமா எழும்பாத, பேசாத, செயல்படாத நிறைய சொல்லியிருக்கலாம். ஆனா அதையும் பொருட்படுத்தாம அடி வாங்கினதுக்கு அப்புறமும் இன்னும் புத்தி வராம தொடர்ந்து உங்க வாழ்க்கையில குறுக்கிடுகிற சத்துருவை இந்த நாளிலே கர்த்தர் கலங்கடிப்பார். உருளைகளை கலற்றினார். ரதங்கள் தான் அவர்களுடைய பிரதான பலம். அந்த பலம் அவர்களை விட்டு அகன்று போக கர்த்தர் செயல்பட்டார். உங்களுக்கு விரோதமான சத்துரு எதை தன்னுடைய பலமாய் கொண்டிருக்கிறானோ அது இன்னும் அவனுக்கு பலமாய் இல்லாதபடி ஆண்டவர் அதிலே அகற்றி போடுவார். அது மாத்திரமல்லாமல் கவிழ்த்து போட்டார். ஆண்டுடைய பெரிய வல்லமை இந்த பார்வோனையும் அவனுடைய குதிரை வீரர்களையும் அந்த செங்கடலிலே கவிழ்த்து போட்டார். இனி ஒருபோதும் எழும்ப முடியாதபடிக்கு கர்த்தர் அதை செய்தார். அதே போல தேவன் தம்முடைய பெரிய வல்லமையை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தும் போது இனி ஒருபோதும் நீங்கள் பாதிக்கப்படாதபடி, உங்களுக்கு வேதனையை உண்டாக்குகிற சத்துரு இனி உங்க வாழ்க்கையில குறுக்கிடாதபடி நிரந்தரமா முடிவு கட்டுவார். இப்படிப்பட்ட நன்மைகளை நீங்களும் இஸ்ரவேலர்கள் கண்டது போல கண்டு கர்த்தரை துதிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரலோக தேவனே, இஸ்ரவேலர்கள் எகிப்தியரில் நீர் செய்த மகத்தான கிரியையை கண்டது போல நாங்களும் உம்முடைய மகத்தான கிரியைகளை காண கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact
Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.